இந்த ஆண்டு துவக்கத்துல சங்கீதா விஜய் மற்றும் தளபதி விஜய் அவர்களுடைய விவாகரத்து குறித்த விஷயம் வெளியாச்சு. அது மட்டுமல்லாமல் சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது வைத்திருந்த அடுக்கடுக்கான புகார்களை கேட்டு பொதுமக்கள் அவருடைய ரசிகர்களே அதிர்ச்சிக்குள்ளானாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அரசியல் சித்து விளையாட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்களுமே இருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக விடாமல் பண்ண பல அரசியல் கட்சிக்காரர்கள் சேர்ந்து செய்த சூழ்ச்சிதான் இது அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் சோசியல் மீடியாக்கள் உலா வந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைய இந்த சம்பவம் கொஞ்சம் கூட பாதிக்கல. பெருமளவுல வாக்குகளை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக அதன் பிறகு தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்றிட்டார். புது புது விஷயங்களை நாளுக்கு நாள் பண்ணி வருவதால பொதுமக்கள் இளைஞர்களுடைய ஆதரவு இவருக்குன்னு பெருகி கொண்டே போகுது. இந்த நிலையில சமீபத்துல விவாகரத்து விஷயம் மீண்டும் நீதிமன்றத்திற்கு வந்தது. அனைவருக்கும் அதிர்ச்சி தரும் விதமாக சங்கீதா அவர்கள் திடீரென இந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏமா அத்தனை குற்றச்சாட்டு வச்சீங்களே, ஏன் இப்போது வாபஸ் வாங்குனீங்க அப்படின்னு பல கேள்விகளுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் தான் சங்கீதா அவர்கள் சென்னையில தளபதி விஜய் அவர்களுடன் அவருடைய வீட்டுல இணைந்துள்ளார் அப்படின்ற தகவல் வைரலாகிட்டு இருக்கு. அதனடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் நடிகை ஷாலினி அவர்களை நேர்ல மீட் பண்ணிருக்காங்களாம். சோ என்னதான் ஏகே மற்றும் தளபதி விஜய் அவர்கள் போட்டி நடிகராக சினிமா துறைகளை இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா அவ்வப்போது சந்திப்பது அப்படின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டே இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.